உறவுகள் அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். மற்றும் ஒரு செய்தி தொடர்பாக உங்களை தெளிவூட்டலாம் என்பதற்காக இந்த வீடியோவினை பதிவிடுகின்றேன். அதாவது அண்மையிலே இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினால் ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கான விசேட அறிவித்தலாக அதனை வழங்கியிருந்தார். அதிலே 3 முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கி இருந்தது. அதிலே முதலாவதாக சிம் அட்டை ஒன்றை பாவித்து நபர் ஒருவரினால் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளுக்கான பொறுப்பினை குறிப்பிட்ட சிம் உரிமையாளரை பொறுப்பேற்க வேண்டும் என்பதுடன், இரண்டாவதாக தற்பொழுது கையடக்க தொலைபேசி இணைப்பு ஒன்றினை பெற்றுக்கொண்டுள்ள அனைத்து பாவனையாளர்களும் தங்களது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் தங்களது சேவை வழங்குனரிடம் உள்ளதா என விசாரித்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இறுதியாக ஒரு முக்கியமான விடயத்தை அறிவித்திருந்தார். அதாவது உங்களின் அனுமதி இல்லாமல் உங்களது தேசிய அடையாள அட்டையின் பிரதியை சமர்ப்பித்து தொலைபேசி இணைப்பொன்று பெறப்பட்டுள்ளதா என தங்களது சேவை வழங்குனரிடம் விசாரித்து அறிய வேண்டும் என்றும், அவ்வாறு பெறப்பட்டிருப்பின் தொலைபேசி சேவை வழங்குனரிடம் அது தொடர்பாக அறிவித்து அதனை துண்டிப்பது தங்களது முழு பொறுப்பாகும் என்றும் ஒரு விசேட செய்தியை வழங்கியிருந்தார். உங்களுக்கு தெரியாமல் உங்களது பெயரிலே உங்களது தேசிய அடையாள அட்டையில் இன்னும் ஒரு சிம் பாவனையில் இருக்கலாம். உதாரணமாக நீங்கள் தெருக்களிலே இருக்கின்ற முகவர் ஊடாக ஒரு சிம்மை பெற்றிருக்கக்கூடும், அல்லது ஒரு கடையிலே சென்று உங்களுடைய தேசிய அடையாள அட்டையின் பிரதியினை வழங்கி நீங்கள் ஒரு சிம் அட்டையை பெற்றுக்கொண்டிருக்கலாம். அந்த வியாபாரி உங்களுடைய அதாவது தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி இன்னொரு சிம்மை இன்னொரு நபருக்கு விற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே தாங்கள் இதனை கருத்தில் கொண்டு உங்களது சேவை வழங்குனரிடம் தொடர்பினை மேற்கொண்டு அது தொடர்பாக அறிவித்து அவ்வாறு பெறப்பட்டிருப்பின் அதனை துண்டிப்பது தங்களுடைய முழு பொறுப்பாகும். அவ்வாறு தங்களது பேரிலே இன்னும் ஒரு சிம் பாவனையில் இருக்கிறதா என்பதனை அறிந்து கொள்வதற்காக ஏர்டெல் பாவனையாளராக இருந்தால், நீங்கள் ஒரு ஏர்டெல் சிம்மினை பாவிக்கக்கூடிய நபராக இருந்தால் 1755 என்ற இலக்கத்திற்கும், டயலாக் பாவனையாளராக இருந்தால் 1777 என்ற இலக்கத்திற்கும், மொபிட்டல் பாவனையாளராக இருந்தால் 1717 என்ற இலக்கத்திற்கும், எட்டிசலாட் பாவனையாளராக இருந்தால் 1727 என்ற இலக்கத்திற்கும், ஹச் பாவனையாளராக இருந்தால் 1788 என்ற இலக்கத்திற்கும் தொடர்பினை மேற்கொண்டு உங்களது பேரிலே இன்னும் ஒரு சிம் அட்டை பாவனையில் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே சிம் அட்டையை பயன்படுத்தி பல்வேறு விதமான குற்றச்செயல்கள் மற்றும் ஊழல் மோசடிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மேற்படி தகவலை கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களது சேவை வழங்குனரிடம் தொடர்பினை மேற்கொண்டு உங்களது பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்வருகின்ற 28ஆம் தேதிக்கு பின்னர் இது தொடர்பாக மிகவும் கூடுதலாக கவனம் செலுத்தப்படும் என்பதனை கவனத்தில் கொள்ளவும். நன்றி. இவ்வாறான தகவல்கள் மற்றும் ஆங்கிலம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.